சுவாமிமலை நான்காவது படை வீடாகும். பிரம்மாவின் கர்வத்தை அடக்கி சிவனுக்கு பிரணவ மந்திரோபதேசம் செய்த இடம் இது. தகப்பனுக்கே சுவாமி ஆனதினால் முருகனுக்கு தகப்பன் சுவாமி என்று பெயர் வந்தது. இங்குதான் நக்கீரர் முருகனின் படை வீடுகளை வரிசைப்படுத்தினார். குருமணி ஆகிய குஹனை சண்முகனை என்று திரு லால்குடி ஜெயராமன் அவர்கள் இந்த முருகனை பாடியிருக்கார். விஜயஸ்ரீ பள்ளி மாணவர்களாகிய நாங்கள் திரு லால்குடி ஜெயராமன் அவர்களின் பாணியிலேயே பாடல் குமரகுரு பறவை பாட உள்ளோம். ராகம் விஜாவந்தி, தாளம் மிஸ்ர சாப்பு, தக்கிட்ட தக்க திம்மி. பிறகான குமரகுரு பரமுருக சரவண குக சண்முக கரி பிறகான குழக சிவ சுத சிவய நமவன குரவனருள் குருமணியே குழக சிவ சுத சிவய
படை வீட்டில் 5ஆம் வீடு திருத்தணி. இங்கே தான் முத்துசுவாமி தீட்சிதருக்கு முருகர் இசை குருவானார். குஹனே குருவானதால தீட்சிதரோட பாடல்களில் குரு குஹன்னு முத்ரை வரும். இந்த திருத்தலத்தில் தான் வள்ளிக்கும் முருகருக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு 30 முக்கோடி தேவர்களும் நம்பிராஜரும் சீர் கொடுத்தாளாம். இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த திருத்தலம் சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கு. திருமால் மருகா, உன் திருநாமம் துதிப்போர்க்கு இடரேது துயரேது அப்படின்னு நம்ம லால்குடி ஜெயராமன் அவர்கள் அவரோட இஷ்ட தெய்வமான முருகரை பற்றி பாடியிருக்கார். இப்போ நாங்கள் அவரோட பாணியிலேயே நினைத்ததெத்தனையில் அப்படிங்கிற திருப்புகழை பாட போகிறோம். ராகம் சிந்து பைரவி, தாளம் ஆதி. விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா 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 உமரா கந்தாவெனு நாமங்கள், ஷண்முகா கந்தா கடம்பா கார்த்திகேயாவெனு நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் வடிவேலும், செங்கோடன் மயூரமுமே மயூரமுமே. புத்திதனை பிரியாமல் நினைத்ததெத்தனையில் தவறாமல், நினைத்த புத்திதனை பிரியாமல், கனத தத்துவமுறையாமல் கலிதனிதியது அருள்வாய், கனத தத்துவமுறையாமல் கலிதனிதியது அருள்வாயே. தமிழில் பெரியோனே மனித பக்த தமக்கெளியோனே, மதித்த முத்தமிழில் பெரியோனே, சனித்த புத்திரரே சிறியோனே, திருக்கணிபதியின் பெருமாளே, சனித்த புத்திரரே சிறியோனே, திருக்கணிபதியின் பெருமாளே. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். இதற்கு சான்றா எல்லா குன்றில் இருக்கும் முருகனையும் பாடியிருக்கார் நம் அருணகிரிநாதர். 8 குடியில தான் ஒரு சிறந்த முருக பக்தரான சிற்பி இருந்தார். எப்பவுமே சரவணபவா சரவணபவா சரவணபவான்னு 6 எழுத்து மந்திரத்தை ஓதிண்டே வேலை செய்வாராம். அவர் ஒரு அழகான முருகன் சிலையை செய்தாராம். செய்து முடித்ததும் சிலையிலிருந்து பேரொளி வீசி முருகன் அமர்ந்திருந்த மயில் உயிர் பெற்று வந்து பறந்ததாம். எல்லாரும் இதை பார்த்து எட்டிப்பிடி மயிலை எட்டிப்பிடி என்றார்கள். அந்த எட்டிப்பிடி தான் காலப்போக்கில் 8 குடி என்னும் மரபு இருக்கு. அப்பேற்பட்ட சாநித்தியம் நிறைந்த இடம் 8 குடி.
தாமதம் தகாதையா, தயாபரா, துணை முருகையா என்று திரு லால்குடி ஜெயராமன் அவர்கள் மோகன கல்யாணி ராக பாடலில் குறிப்பிடுற மாதிரி முருகன் தாமதம் செய்யாமல் அருள் புரிய வேண்டி நாம் பாட இருக்கும் திருப்புகழ் ஓங்கும் ஐம்புலன். ராகம் ஆரபி, தாளம் அங்கதாளம், பத்தரை அக்ஷரம். தக்கிட்ட தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க. நீலட்சி கண்டியிலேறும் பிரான், நீலட்சி கண்டியிலேறும் பிரான் எந்த நேரத்திலும் வருவான், எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன குருநாதன் சொன்ன குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார் சிவயோகிகளே. காலத்தை வென்றிருப்பார், காலத்தை வென்றிருப்பார், மரிப்பார் வெறும் கர்மிகளே.